கூகுள் வரைபடத்தில் இந்து ஆலயங்கள் குறித்த தேடலின் போது சட்டவிரோத கோயில்கள் என காட்டப்படும் லேபலை நீக்க கூகுள் நிறுவனத்துடன் அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும். உரிமை கட்சியின் துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் அதனை வலியுறுத்தினார். இந்துக்களை அவமதிக்கும் வகையிலான அச்செயலுக்கு பொறுப்பானவர்களை விசாரிக்குமாறும் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபட்சிலியும் அவர் கேட்டுக்கொண்டார். அக்கோயில்களில் பெரும்பாலானவை 50 ஆண்டுகளுக்கு முன் குறிப்பாக தோட்டப்புறங்களிலும் உட்புறங்களிலும் கட்டப்பட்டவை. நாட்டுக்காக உழைத்த இந்திய தொழிலாளர்களால் அவை கட்டப்பட்டன. அதற்காக அவை சட்டவிரோதமானவை என்று அழைப்பதெல்லாம் சரியல்ல என டேவிட் கூறினார். அத்தகைய செயல் சமூகத்தில் பிரிவினையையும் வெறுப்புணர்வையும் விதைத்து விடும் என அவர் எச்சரித்தார். நாடு முழுவதும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள ஆலயங்களை அடையாளம் காண்பதாக கூறிக்கொண்டு ஃபேஸ்புக் பக்கம் ஒன்று அண்மையில் உருவாக்கப்பட்டது தெரிந்ததே. மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய நில சர்ச்சை எழுந்ததை அடுத்து அப்பக்கம் உருவாக்கப்பட்டது. அதற்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்னர் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC அந்த ஃபேஸ்புக் பக்கத்தின் நிர்வாகியை விசாரணைக்கு அழைத்திருந்தது. மஸ்ஜித் இந்தியா ஆலய இடமாற்ற விவகாரம் தற்போது சுமூகமாக தீர்க்கப்பட்டுள்ளது. 50 மீட்டர் தொலைவில் அருகிலுள்ள இடத்திற்கு ஆலயம் இடமாற உள்ள நிலையில் அங்கு மடானி மசூதி கட்டப்பட உள்ளது.